देवाचा महिमा वर्णावा गौरव त्याचा करावा धन्यवाद देवाला द्यावा धन्यवाद देवाला द्यावा देवाचा महिमा वर्णावा गौरव त्याचा करावा धन्यवाद देवाला द्यावा धन्यवाद देवाला द्यावा இது பாக்கில சொல்றது பாக்கி லைட்டா இருக்கும் லைட்டா இருக்கா கொஞ்சம் கேக்குறாங்க रूपा आशीर्वाद आम्हावर पाठवितो रोज पहाटे आम्हाला जगवितो रूपा आशीर्वाद आम्हावर पाठवितो दिवस रात्र आम्हाला जगतो दिवस रात्र आम्हाला जगतो देवाचा अनुभव घ्यावा धन्यवाद देवाला द्यावा धन्यवाद देवाला द्यावा देवाचा महिमा वर्णावा गौरव त्याचा करावा धन्यवाद देवाला द्यावा धन्यवाद देवाला द्यावा उत्तम वागत आम्हाला वाचितो जीवनाचे घर आम्हाला वाचितो उत्तम वागत आम्हाला चालितो जीवनाचे घर आम्हाला वाचितो
गौरव क्लाइशू महिमा क्लाइशू आराधना क्लाइशू माझी साक्ष मी या वेदीवर समर्पित करत आहे आता तुझ्यासमोर मेरा साक्ष्य मैं कबूल कर रहे என்னுடைய சாட்சியை நான் இங்க சொல்றேன் मेरे घर पे प्रार्थना हो रहे तो எங்க வீட்ல எப்பவுமே பிரேயர் நடக்குது रॉबिन ब्रदर हमारे घर पे प्रार्थना करने के लिए आते हैं ஆபி பிரதர் எங்க வீட்ல அங்க ஜெபம் நடத்துறதுக்கு வருவாங்க तो मेरा लड़का बहुत ये ऐसा कर रहा था जो कुछ नशे के बंधन में था அவங்களுடைய மகன் வந்து ரொம்ப தவறான இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள்ல எல்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க किसी का भी वो किसका ब्रदर का भी उसको प्रार्थना नहीं लगती थी लेकिन रॉबी ब्रदर आया ऐसा वचन रॉबी ब्रदर ने स्टार्ट किया तो वचन उसके कान में से ऐसा घुस गया और उसको अच्छा चंगाई मिल गई ரொம்ப பேர் வந்து ஜெபம் பண்ணாங்க ரொம்ப பேர் அவனுக்கு சொன்னாங்க ஆனா யாரும் பேச்சும் கேட்கல பிரதர் வந்து அங்க வந்து வசனத்தை வச்சு சொல்லும் பொழுது அந்த வசனம் எல்லாம் அவனுக்குள்ள போய் அவன் முழுசா அவனுடைய அந்த பாவ வாழ்க்கை விட்டு அவன் திருப்பி இப்ப நல்லா இருக்கிறான் ऐसा उसका दारू का वो नशे का बंधन था वो सब टूट गया 2 महीना तक उसने नशा किया ही नहीं ரொம்ப குடிப்பழக்கத்திலையும் போதை பழக்கத்திலையும் அப்படி அடிமையா இருந்துட்டு இருந்தான் ஆனா இப்ப வந்து எந்த பழக்கமும் இல்லாம இப்ப ரொம்ப நல்லபடியா இருக்கிறான் ऐसा मेरा मोबाइल ऐसा कैमरा मारा था अगले साल तो पूरा ऐसा पूरा आधा बॉडी को कैमरा मारा था तो ऐसा वचन मतलब वो रानी बदल ऐसा घर पे प्रार्थना करने के लिए आया तो ऐसा वो वचन मेरे को स्टार्ट किया उसने आज मेरे को वचन उसके अंदर मेरे अंदर लग गया और पवित्र आत्मा द्वारा रानी बदल ने भी भविष्यवाणी किया कि मेरे में वचन भी आया और 61 ये वचन दिया याकोबा का पत्र वो वचन दिया कि वो स्वर्गदूत उत्तर है ऐसा ब्रदर ने बोल दिया उसका उपस्थिति हमारे इधर है और दर्शन भी उसने जीसस में उधर दिखा गया है तो मैं ये कबूल कर रही हूँ அவங்களுக்கு ஒரு பக்கமா அந்த பேரலைஸ் மாதிரி அது ஒரு வலிப்பு மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு அதை வந்து அப்புறம் பிரதர்கிட்ட சொல்றப்ப பிரதர் வந்து நிறைய வசனங்கள்லாம் எடுத்து கொடுத்து இதெல்லாம் படிங்க இதெல்லாம் படிச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க யாக்கோபு பத்தி எல்லாம் படிச்சு அதை ஜெபம் பண்ணுங்க அதில் யாக்கோபு வந்து தேவதூதர்கள் இறந்தவங்க ஏதோன்னு வந்து பார்க்குறேன் உங்களை வந்து அதே போல வந்து நல்லா ஆண்டவர் வந்து பலத்தை கொடுப்பாரு நீங்க கவலைப்படாதீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க அந்த வசனங்கள்லாம் படிச்சு வசனங்கள்லாம் கொடுத்தாங்க அது படிச்சு நான் ரொம்ப ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன் ஜெபிக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்னோட உடல்நிலைகள்லாம் ரொம்ப சீராக ஆக ஆரம்பிச்சு और मेरे को सब कैंसर से वो अच्छा हुआ सब मरीज का जो त्रास था वो भी निकल गया और जैसे वो ब्रदर हमारे घर पे आया रॉबी ब्रदर आज 10 आदमी करके 20 हो गया 20 के 50 हो गया 50 का 70 हो गया ऐसा बहुत लोग आने लगा वो हमारे प्रार्थना में
அந்த வலிப்பெல்லாம் நீக்கி இப்போ வந்து ரொம்ப நல்லபடியாக அவங்க மத்தியில் வந்து நிற்கிறேன். அதே போல் அவங்க வீட்டில் வந்து ஜபனை ஆரம்பிக்கும் போது 10 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா திருப்பி அதுக்கு அடுத்த நாள் வந்து பேர் வைக்கும் பொழுது அங்கே வந்து அது 20 பேர் ஆகிட்டு, அப்புறம் 30, 40 சொல்லிட்டு 60, 70 அப்படி கூடிக்கிட்டே தான் போகுது. மக்கள் அனைவரும் அங்கே வந்து ஜனிக்க வந்துட்டு தான் இருக்கிறாங்க. और जे दुष्ट आत्मा है वो लोग सब आके वो सब प्रार्थना से रवि बच्चन के वचन से वो सब निकाल के वो सब उसको अच्छा आजाद कर दिया और चंगाई उन लोगों को भी मिले। तो मैं सब कबूल कर रही हूँ। அவங்க இடத்துல நிறைய பேர் இந்த பிசாசு போராட்டத்தில் பிடிப்பட்டவங்க எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. அங்கே பிரேயர் வர்றதுனால பிரதர் வந்து அங்கே ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசெல்லாம் நீங்கி அவங்களும் நல்லபடியா இருக்கிறாங்க. அங்கே அவங்களும் பிரேயர் வந்து இருக்கிறாங்க. और मच्छी वाली बोट वाले लोग को ऐसा बड़ा बड़ा मच्छी भी बोट में मिल गया, वो भी साक्ष्य देते। அவங்க இடத்துல வரவங்க மீன்காரங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க போட்டில் என்னைக்குமே மீன் வந்து அதிகமாக வரதே கிடையாது. அதனால பிரதர் சொல்லி ஜெபிக்கும் போது அடுத்த நாளே அவங்களுக்கு வந்து அவங்க போட்டு ஒரு ரொம்ப பெரிய மீன் ஆகப்பட்டுச்சுன்னு சொல்லி அவங்க வந்து சாட்சி சொன்னாங்க. और मेरे बेटी को 5 ml का पतली था स्टोन किडनी में, वो सब काटने से वो 5 दिन के अंदर वो बाहर निकल गया। और मैं इसमें से को धन्यवाद करती हूँ। அவங்க மகளுக்கு கிட்னியில் 5 ml ஒரு கல் இருந்துச்சு. அதை வந்து ஆப்ரேஷன் எடுக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஜெயிச்சுக்கிட்டு பிரதர் சொல்லி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த கல் அப்படியே வந்து நீங்க வந்துட்டு, அதனால நான் நன்றி சொல்றேன்.